வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ ஒன்று கல்யாண மண்டப வீடியோ ஒன்று உங்களுக்கு இப்போ அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பிரைட்னஸ் வச்சுட்டு ஹரிஜெண்டல் பொசிஷனில் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க உங்களுக்கு காட்டிகிட்ருக்க ஷெட்டு வந்து கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபம் எங்கே பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அறந்தாங்கியில் பண்ணியிருக்கோம். அறந்தாங்கி பக்கத்தில் கூத்தாடி வயல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட், அதாவது மொத்தம் 7000 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட மண்டபம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே டாட்டா சீட் போட்டு டாட்டா ஸ்டீல் சீட் யூஸ் பண்ணி கீழே இன்சுலேட்டடு பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இன்சுலேட்டடு 9 mm திக்னஸில் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சார் வந்து பார்த்திங்கன்னா அப்ராடில் இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம யூடியூப் சேனலில் ரொம்ப நாளாக நம்ம ஃபாலோவர்ஸ் தான், அவங்க சப்ஸ்கிரைபர் தான் அவங்க. இந்த மாதிரி சூழ்நிலை வரும். ஒரு 10 பேர்த்திட்ட கொட்டேஷன் வாங்கியிருக்கிறாங்க. இது நம்ம மண்டபத்தை எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், யார்கிட்ட கொடுக்கலாம் என்னான்ற மாதிரி ரொம்ப ஒரு நிறைய ஒரு 10 பேர்த்திட்ட கொட்டேஷன் வாங்கியிருக்கிறாங்க. 10 பேர்த்திட்டையும் கேட்டிருக்கிறாங்க. யாரும் வந்து சரியான முறையில் விளக்கம் கொடுக்கல. ஏன்னான்னு கேட்டிங்கன்னா, ஷெட்டு வெளியிலேருந்து பார்த்தா ஷெட்டு தெரியக்கூடாது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்கிரீட் ரூஃப் மாதிரி தெரியணும் அப்படிங்கிற கான்செப்ட் அவங்களுக்கு. அதுக்கு எப்படி நம்ம பிளேட் செட் பண்ணி எப்படி நம்ம உள்ளேயே ரெயின் கட்டர் வச்சு எப்படி எடுக்கிறதுன்ற ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க சார். அப்புறம் நம்ம போய் பேஸ் பிளேட்டு வச்சு நீட்டாக பண்ணியிருக்கிறோம். வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஷெட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியாது. அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் உள்ளே வந்து இன்சுலேட்டடு போட்டு உங்களுக்கு நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேஷனுக்கு அளவுக்கு உழைக்கக்கூடிய ஒரு ஷெட்டு, ஒரு தலைமுறை தாண்டி உழைக்கக்கூடிய ஷெட்டு தான் இது. இந்த மேலே போட்டிருக்கிற இந்த இன்சுலேட்டடு பார்த்திங்கன்னா 9 mm திக்கு வரும். மழை பெஞ்சால் சவுண்டு கேட்காது, பட் ஹீட்டும் உள்ளே இறங்காது உங்களுக்கு. அதனால தான் நம்ம இந்த சீட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து 2 பகுதியாக பிரிச்சுருக்குறாங்க. ஹாலு ப்ளஸ் டைனிங்கு. இது ரெண்டுமே சேர்த்து 5052 சதுர அடி. இந்த 5052 சதுர அடிக்குமே ஃபுல்லாகவே இன்சுலேட்டடு பண்ணிட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மழை பெஞ்சால் எந்த ஒரு சவுண்டுமே வராது. இதை பார்த்துட்ருக்க நேயர்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்கிறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பில்டிங்கு கட்டிக்கிட்டு இருக்கிறோம், இந்த ஒர்க்கு யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கும்போது நீங்கள் நம்ம கம்பெனிக்கு தாராளமாக நம்பி வரலாங்க. சார் இதுவரையும் என் ஃபேஸு கூட பார்த்தது இல்லைங்க. அவர் வந்து அப்ராடில் இருக்கிறாங்க. வெறும் ஃபோன் கால் டீலிங் தாங்க. இதுவரையும் நாங்கள் ஷெட்டை முடிச்சுட்டு வந்துட்டோம். வீடியோ காலில் கூட நாங்கள் பேசுனது கிடையாதுங்க. வெறும் ஃபோன் காலில் தான் பேசியிருக்கிறோம். அந்தளவு நம்பிக்கைங்க, எங்களை நம்பி ஃபுல்லாகவே கொடுத்தாங்க. ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா எபோவ் 10 lakhs வேல்யூ கொண்டதுங்க. அழகாக முடித்து கொடுத்துருக்குறோம், அருமையாக முடித்து கொடுத்துருக்குறோம். இதோட ஃபினிஷிங் உள்ள வெளியில் டாப் எல்லாமே நாங்கள் காட்டியிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள். கிரேஸ் மெட்டல், நீங்கள் வந்து கிரேஸ் மெட்டல்கிட்ட ஒர்க்கை கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த டென்ஷன் ஃப்ரீங்க. எப்படி கொண்டு வர்றது, எந்த இடத்துல எப்படி ஓவர் ரிஸ்க் எடுக்க தேவையில்லைங்க. எல்லாமே நாங்கள் ஓன் ரிஸ்கில் எடுத்துக்குவோம். எல்லாமே எங்களோட பொறுப்பில் நாங்கள் எடுத்து செய்வோம். எந்த இடத்துல எந்த மெட்டீரியலை குவாலிட்டியாக போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை தாண்டி நாங்கள் வந்து குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் ஃபினிஷிங்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் மனசில் நினச்சிருக்கிறத தாண்டி ஒரு ஃபினிஷிங்கை நாங்கள் கொடுத்துட்றோம். குவாலிட்டியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் டூரபிலிட்டி வர்ற மாதிரி நாங்கள் கொடுத்துட்றோம். குயிக்காக ரஸ்டிங் ஆகிற எந்த ஒரு மெட்டீரியலும் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதாங்க மேலே போட்டிருக்கிற சீட்டு. இந்த சீட்டு பார்த்திங்கன்னா டாட்டா ஸ்டீலில் போட்டிருக்குறோம். டாட்டா ஸ்டீல்லே நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்குறாங்க. அதில் நாங்கள் எது பெஸ்ட்டோ அதை செலெக்ஷன் பண்ணி தாங்க போட்டிருக்குறோம். சாதா சீட்டு போட்டிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோ பெனட்ரேஷன் வருங்க உங்களுக்கு. பனி காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோ பெனட்ரேஷன் ஆகும் உங்களுக்கு. பெனட்ரேஷன் ஆகி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லோக்கல் ஷீட்டில். அந்த பிரச்சனை இந்த நம்ம படுற சீட்டுங்களில் வராதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு ப்ளஸ் டார்க் க்ரீன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்குறோம். நல்லா வந்திருக்குதுங்க.
இதிலிருந்து வர்ற தண்ணி பார்த்திங்கன்னா ரெயின் கட்டர் வச்சு நாங்கள் வெளியே எடுத்துருக்குறோம். இதோட ஒரு ஃபினிஷிங் தன்மையை நீங்கள் பார்க்கலாம். மேலே போடுற சீட்டு என்ன கலர் போடணும், எங்கே போடணும், அது முதற்கொண்டு கிரேஸ் மெட்டல் தாங்க டிசைட் பண்ணி அவருக்கு நம்ம அனுப்பிச்சோம். ஓகே சொல்லியிருக்கிறாங்க. இதுபோல் எனக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் கண்டிப்பாக நீங்கள் கிரேஸ் மெட்டல் ரூஃபை கான்டாக்ட் பண்ணுங்கள். யோசிக்காமல் நீங்கள் வேலையை கொடுக்கலாம். முழு உத்தரவாதம் 101% உத்தரவாதம் எடுத்து நாங்கள் பண்ணுறோம். ஒவ்வொரு பொருளும் பார்த்து வாங்குறதுங்க. அதை காட்டிலும் ஃபினிஷிங் தான். கிரேஸ் மெட்டல்னால் அது ஃபினிஷிங் அப்படிங்கிற ஒரு நேம் எடுத்துருக்கோங்க நம்ம கம்பெனியில். எது பெஸ்ட்டு, அந்த பெஸ்ட்டுங்கிற காரியத்துக்கு முக்கியத்துவம் தரோம். இதுவரை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.